திருச்சிற்றம்பலம். சதுரகிரி யாத்திரை புத்தகத்தின் பாகம் 9. மடாதிபதியின் மதிய பூஜை செய்யும் நேரம் அது. சுவாமிகளுடன் வந்த சீடர்கள் தாங்கள் கொண்டு வந்த பூஜா விக்கிரகங்களையும் பூஜை பொருட்களையும் ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் சன்னதி முன்னால் எடுத்து வைத்தனர். சிருங்கேரியில் உறையும் அன்னையாம் ஸ்ரீ சாரதாம்பாளின் சிறிய விக்கிரகத்துக்கு அன்று சுந்தர மகாலிங்கத்தின் முன்னிலையில் அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. தங்கள் கண்ணெதிரில் சுவாமிகள் சாரதாம்பாளுக்கு செய்யும் அபிஷேகம் கண்டு சிருங்கேரி மடத்தின் ஆத்மார்த்த பக்தர்களான ஊர் பிரமுகர்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. மணி சுமார் 5 இருக்கும். சந்தன மகாலிங்கத்தை தரிசிக்க எண்ணம் கொண்டார் சிருங்கேரி சுவாமிகள். சுந்தர மகாலிங்கம் சன்னதியில் இருந்து புறப்பட்டு கீழே இறங்க ஆரம்பித்தார். சந்தன மகாலிங்கம் குடிகொண்டிருக்கும் சன்னதி நோக்கி தனிமையில் கிளம்பினார் அவர். அவரது நோக்கத்தை புரிந்து கொண்ட அன்பர்கள் எவரும் சிருங்கேரி சுவாமிகளை பின்தொடர்ந்து செல்லவில்லை. சுந்தரம் என்கின்ற மலைவாசி ஒருவர் மட்டும் தன்னுடன் வருவதற்கு அனுமதித்தார் சுவாமிகள். சதுரகிரியின் அனைத்து மூலை முடுக்குகளும் சுந்தரத்திற்கு அத்துப்படி. பல காலமாக அங்கே வசிக்கும் துறவிகள் உட்பட அனைவரையும் சுந்தரன் நன்கு அறிவான். எனவேதான் சுவாமிகளுடன் செல்லும் பாக்கியம் சுந்தரத்துக்கு கிடைத்தது. சிருங்கேரி பீடாதிபதி முன்னே நடக்க சுந்தரம் பின்னே நடந்தான். சிறிய மலை ஏறி சந்தன மகாலிங்கம் சன்னதியை அடைந்தனர். சுயம்பு வடிவான அந்த லிங்க திருமேனியை தன் கண்ணார ஆனந்தமாக தரிசித்தார் சுவாமிகள். அப்போது வேறு எவருமே அந்த பிரதேசத்தில் இல்லை. உள்ளத்தையும் உணர்வுகளையும் கொள்ளை கொள்ளும் அமைதி. மரங்கள் அசைந்தன, பட்சிகள் பறந்தன. சத்தங்கள் எதுவும் இல்லை. சற்று நேரம் நீ இங்கேயே இருப்பாய் என்று சைகை மூலம் சுந்தரத்துக்கு உத்தரவிட்ட பின் சந்தன மகாலிங்கத்தின் அருகே உள்ள செங்குத்தான மலையின் மீது மிகுந்த பழக்கப்பட்ட ஆசாமி மாதிரி விறுவிறுவென்று ஏறினார் சுவாமிகள். அண்ணாந்து பார்த்த சுந்தரம் வெலவெலத்து விட்டான். ஏனென்றால் தன் வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு வேகத்தில் எவரும் ஏறி அவன் பார்த்தது இல்லை. அதனால்தான் அதிசயித்தான். இதை பார்த்த பின் அவனுக்குள் ஒரு ஆவல் எழுந்தது. மேலே ஏறி போன சுவாமிகள் அங்கே என்ன பண்ணுவார்? இருந்தாலும் தனது ஆவலை அடக்கி கொண்டான். இங்கேயே இருப்பா என்று சுவாமிகள் உத்தரவு போட்டுவிட்டு போயிருக்கிறாரே, மகானின் வார்த்தையை மீறலாமா? ஏறி போய் அரை மணி நேரம் கடந்திருக்கும். இன்னும் அவர் திரும்பவில்லை. அதற்கு மேல் சுந்தரத்தால் ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை. மலை மேல் ஏறி போன சுவாமி அங்கே என்னதான் செஞ்சிட்டு இருப்பாரு? சுவாமிகளுக்கு பாதுகாப்பாக வந்தவன் என்பதால் பொறுப்பு வேறு அவனுக்கு இருந்தது. ஒரு கட்டத்தில் அவனே முடிவெடுத்தான். அருகில் உள்ள ஒரு பிரம்மாண்ட மரத்தின் மேல் கிடுகிடுவென்று ஏறினான். சிருங்கேரி சுவாமிகள் ஏறிய மலைப்பகுதி தன் கண்களுக்கு புலப்படும் உயரத்துக்கு ஏறிவிட்டான். சுவாமிகள் எங்கே இருக்கிறார் என்று தேடினான். அந்த மலையின் சிறிய ஒரு இறக்கத்தில் சமதள பகுதி ஒன்றில் சிருங்கேரி சுவாமிகள் சம்மணமிட்டு அமர்ந்திருப்பதை பார்த்தான் சுந்தரம். அவருக்கு எதிரே காவி உடை தரித்த முனிவர் போன்ற தோற்றத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார். ஜடாமுடியுடனும் கண்களில் ஒளியுடனும் கூடிய அந்த முனிவரிடம் சுவாமிகள் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார். பிரமித்து போனான் சுந்தரம். சுவாமிகள் தனியாகத்தான் போனார். பிறகு இந்த இன்னொரு ஆசாமி எப்படி இங்கே வந்தார்? சிருங்கேரி சுவாமிகளுடன் பேசிக்கொண்டிருந்த அந்த முனிவரை இதற்கு முன் சதுரகிரி பகுதியில் எங்குமே இவன் பார்த்தது இல்லை. இந்த காட்சியை அவனால் வெகு நேரம் பார்த்து கொண்டிருக்கவும் முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவன் கண்கள் சொருக ஆரம்பித்தன. மரத்தில் இருந்து பிடிமானம் நழுவ ஆரம்பித்தது. தன் நிலையை இழப்பதற்கு முன் விறுவிறுவென மரத்தில் இருந்து கீழே இறங்கினான். ரொம்ப ஓய்ச்சலாக இருக்கவே அந்த மரத்தின் அடியிலேயே அமர்ந்தான். சற்று நேரம் கழித்து தான் ஏறிய மலை உச்சியில் இருந்து இறங்கி வந்தார் சுவாமிகள். சந்தன மகாலிங்கத்தை மீண்டும் ஒரு முறை தரிசித்தவர் சுந்தரத்துக்கு கஞ்சாடை காட்டிவிட்டு புறப்பட்ட இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். சுந்தரமும் பின்தொடர்ந்தான். அதன் பின் சதுரகிரியில் இருந்து கீழே இறங்கினார் சிருங்கேரி சுவாமிகள். வத்திராயிருப்பை அடைந்து தனது பயணத்தை தொடர்ந்தார். சதுரகிரியின் உச்சியில் தான் கண்ட காட்சி பற்றி எவரிடமும் மூச்சு விடவில்லை சுந்தரம். ஆனாலும் ஒரு நாள் ஆர்வ மிகுதியின் காரணமாக சதுரகிரியில் வசித்து வரும் தனக்கு பழக்கப்பட்ட ஒரு துறவியிடம் சிருங்கேரி சுவாமிகள் முனிவருடன் மலை உச்சியில் பேசிக்கொண்டிருந்த காட்சியை விலாவரியாக விவரித்து சொன்னான். அதை கேட்ட அந்த துறவியின் முகத்தில் பரவசம். எப்பா, சிருங்கேரி சுவாமிகள் அன்று பேசிக்கொண்டிருந்தது ஒரு மகா சித்த புருஷருடன்.
எவர் கண்களுக்கும் தரிசனம் தராத சித்த புருஷர் அன்றைய தினம் சிருங்கேரி சுவாமிகளுக்கு தரிசனம் தந்து ஆன்ம பலத்தை அருளி இருக்கிறார். சிருங்கேரி சுவாமிகள் போன்ற மகான்கள் அடிக்கடி இது போன்ற இடங்களுக்கு வந்து சித்த புருஷர்களின் ஆலோசனையை பெற்று அவர்களுடன் உரையாடிவிட்டு செல்வது வழக்கம். இதை போன்ற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது. மலைக்கு மேல் நடந்த காட்சிகளை சாமானியனான நீயெல்லாம் பார்க்கக்கூடாது என்பதால் தான் உன்னை கீழேயே இருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் மேலே ஏறி போயிருக்கிறார். என்னிடம் சொன்ன மாதிரி வேறு எவரிடமும் இந்த விஷயத்தை சொல்லாதே. இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பது உன் பாக்கியம். நீ பார்த்திருக்கிறாய், அதை அனுபவித்திருக்கிறாய். சிருங்கேரி சுவாமிகளின் அருளாசி உனக்கு என்றென்றும் உண்டு என்று சொல்லிவிட்டு போனாராம். ஆக எவரின் கண்களுக்கும் புலப்படாத ஒரு சித்தருடன் பேசிவிட்டு அந்த மலையில் இருந்து அன்றைக்கு இறங்கியிருக்கிறார் சிருங்கேரி சுவாமிகள் என்ற விஷயம் பின்னாளில் பலருக்கும் தெரிய வந்தது. அதன் பின் அந்த மலையின் மகத்துவம் மேலும் பரவியது. சில ஆண்டுக்கு முன், அதாவது சதுரகிரி அதிகம் அறியப்படாத காலகட்டத்தில் அங்கே வசித்தவர் முனியாண்டி சாமி என்பவர். பல சித்து வேலைகளை செய்தவர். ஸ்ரீ சுந்தரமகாலிங்கத்துடன் நேருக்கு நேர் பேசியவர். மலைக்கு மேல் எப்போதாவது எவராவது வந்து மகாலிங்கத்துக்கு படையல் செய்த பின் அந்த பிரசாதத்தை வாங்கி உண்பதில் ஆர்வமாக இருப்பார். கையெல்லாம் மண்ணும் குப்பையுமாக இருக்கும். அந்த கைகளை கழுவாமலேயே பிறர் தரும் பிரசாதத்தை தேவாமிர்தமாக வாங்கி கொள்வார். அதை அப்படியே வாயில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து உண்பார். தற்போது அவர் இல்லை. அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் பேரையூருக்கு பக்கத்தில் உள்ள குன்னத்தூரில். ஆரம்ப காலத்தில் அங்கே மாடு மேய்த்து வந்தார். அப்போது சித்து வேலைகள் இவரை ஆட்கொண்டன. மாடு மேய்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென சிரிப்பார், குவளை போடுவார், கள்ளி செடி மேலே கம்பீரமாக உட்காருவார். பின்னர் படிப்படியாக இவரது சக்தி தெரிந்து செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களில் குறி கேட்க ஆட்கள் இவரை தேடி வந்தார்கள். தன்னிடம் குறி கேட்க வரும் ஒவ்வொருவரையும் அவரது பெயர் மற்றும் ஊர் பெயரை சொல்லி அழைப்பாராம் இவர். ஒரு முறை வெற்றிலை பாக்கு சூடத்துடன் தன்னிடம் குறி கேட்க வந்த ஆசாமியிடம், ரொம்ப பசியா இருக்க போலிருக்கே என்றவர் தன் வலக்கையை மேலே உயர்த்தி ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் போன்றவற்றை வரவழைத்து கொடுத்து முதல்ல சாப்பிடு என்றாராம். வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் இதை பார்த்து மெய் சிலிர்த்தார்கள். சதுரகிரிக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. திருமங்கலம் டி கல்லுப்பட்டி சாலையில் உள்ள டி குன்னத்தூர் கிராமத்தை ஒட்டியுள்ள ஒரு கிராமம் கே ரங்கபாளையம். இங்குதான் சித்த புருஷரான முனியாண்டி சுவாமிகள் அவதரித்தார். நினைத்த போதெல்லாம் சதுரகிரிக்கு வந்து இறை இன்பத்தில் அவர் மூழ்கி திளைப்பார். சித்து விளையாட்டுகளில் தேர்ந்தவர். நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் போய் சேரும் கலை இவருக்கு கைவந்த ஒன்று. தொலைதூர பிரதேசங்களுக்கு இவர் அடிக்கடி ஆகாய மார்க்கமாக சென்று வருவார். ஆனால் மனிதர்கள் எவரும் இதை பார்க்க முடியாது என்கிறார்கள் இவரின் பக்தர்கள். ஒரு பரதேசி போல சதுரகிரியின் மூளை முடுக்கெல்லாம் சென்று அங்குள்ள சித்தர்களை மனம் போல் தரிசித்திருக்கிறார் முனியாண்டி சுவாமிகள். சதுரகிரியின் குகை பகுதியில் அமானுஷ்யமான சித்த புருஷர்கள் நடத்தும் சத் சங்க கூட்டத்திற்கு இவர் அடிக்கடி சென்று வந்ததாகவும் இவரின் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். முனியாண்டி சுவாமிகளின் பூர்வாசிரம பெயர் குமராண்டி. சுமார் 32 வருடங்களுக்கு இந்த நில உலகில் வசித்து பக்தர்களுக்கு அருளியவர். தனது அந்திம காலம் நெருங்கிவிட்டதை தவ வலிமையால் உணர்ந்த முனியாண்டி சுவாமிகள் ரங்கபாளையம் கிராமத்தில் வடக்கத்தி அம்மன் கோயிலுக்கு அருகே 6 அடிக்கு 3 அடி அளவில் குழி வெட்டும்படி தன் நண்பர்களும் சீடருமான அன்பர்களிடம் சொன்னார். அவர்களும் எதற்கு குழி வெட்ட சொல்கிறார் என்று தெரியாமலேயே செயலில் இறங்கினர். சூரியன் ஒளிந்து சந்திரன் ஒளிரத் தொடங்கிய நேரம் அது. பௌர்ணமி தினம். முழு நிலவின் ஆதிக்கம் ஓங்கியிருந்தது. வெட்டி முடிக்கப்பட்ட அந்த குழியில் இறங்கினார் முனியாண்டி சுவாமிகள். பத்மாசனத்தில் அமர்ந்தார். ஆழ்ந்த நிஷ்டையில் இருக்கப் போவதாக தன் சீடர்களிடம் சொன்னவர் கண்களை மூடினார். தவம் செய்யத்தான் குழிக்குள் இறங்குகிறார் என்று நினைத்த சீடர்களுக்கு நேரம் செல்ல செல்ல பயம் அதிகரித்தது. காரணம், அதன் பிறகு முனியாண்டி சுவாமிகளின் உடலில் எந்த விதமான அசைவும் இல்லை, அதிர்வும் இல்லை, இயக்கம் இருக்கிறதா என்று உணர முடியவில்லை. இரவு சுமார் 11:30 மணிக்கு தன் பூத உடலை விட்டு ஜோதி சுரூபமாக வெளியேறிவிட்டார் சுவாமிகள். பேச்சு மூச்சு இல்லாமல் குழிக்குள் முனியாண்டி சுவாமிகள் இருப்பதைக் கண்ட சீடர்களும் ஊர்க்காரர்களும் அரண்டு போனார்கள். பின்பு எங்கிருந்தோ மருத்துவர் ஒருவரை வரவழைத்தனர். நள்ளிரவில் சுமார் 2 மணி வாக்கில் மருத்துவர் வந்து சேர்ந்தார். சுவாமிகளை பரிசோதித்தார். இந்த சித்த புருஷர்
1972 வருடம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி பங்குனி உத்திர திருநாளன்று தன் பூத உடலை துறந்து ஜோதியில் கலந்தார். உடலில் இருந்து உயிர் ஏற்கனவே பிரிந்து விட்டது மருத்துவர் உறுதி செய்தபோது அவரின் ஆத்மார்த்தமான சீடர்கள் சோகமயமானார்கள். இவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான நிலத்திலேயே உடலை இறக்கி வைத்து அந்திம காரியங்கள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண் கலங்கி நிற்க குழிக்குள் இறங்கிய அடுத்த நாள் மாலை வேளையில் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் முறைப்படி நடந்து முடிந்தன. அவருக்கு ஏற்பட்ட இறை உணர்வு காரணமாகவும் சித்த புருஷர்களது அழைப்பு காரணமாகவும் சிறு வயதில் இருந்தே அவர் அடிக்கடி சதுரகிரிக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இவரது சித்து வேலைகளை கண்ணார கண்டு அனுபவித்த பக்தர்கள் பலர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்போது வசிக்கிறார்கள். இந்த முனியாண்டி சுவாமிகளின் ஆத்மார்த்த பக்தர்களில் ஒருவர் விஸ்வநாதன் என்பவர். டெப்டி கலெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவரது வயது 81. சென்னையில் வசிக்கிறார். முனியாண்டி சுவாமிகளின் சதுரகிரி சம்பந்தமான ஒரு அனுபவத்தை இவர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். என் குருநாதர் முனியாண்டி சுவாமிகளும் நானும் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்வோம். அது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். ஒரு நாள் மாலை நேரத்தில் இவரது இருப்பிடமான ரங்கபாளையத்தில் அவருடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன். நேரம் இரவு சுமார் 7:30 மணி இருக்கும். திடீரென சுவாமிகள் சதுரகிரிக்கு போய் வரலாமா என்று என்னிடம் கேட்டார். முனியாண்டி சுவாமிகளின் குருநாதரான சடைசாமி என்பவர் அப்போது சதுரகிரியில் தங்கியிருந்தார். அவரை சந்தித்து ஆசி பெற வேண்டும் என்று முனியாண்டி சுவாமிகள் விரும்பினார் என்று நினைக்கிறேன். நேரமாகிவிட்டதே சுவாமி, இனி நாம் ரங்கபாளையத்திலிருந்து பேருந்து மூலம் கிருஷ்ணன் கோயில் போய் அங்கிருந்து மலை அடிவாரமான தானிப்பாறை செல்வதற்கு எப்படியும் 3 மணி நேரம் ஆகும். அதன் பிறகு வெகுவென்று மலை மேல் ஏறி செல்ல வேண்டுமே, இதெல்லாம் நமக்கு சாத்தியமா என்று அவரிடம் தயக்கத்துடன் கேட்டேன். என்னை பார்த்து சிரித்தார். நேரம் காலம் பற்றி உனக்கு கவலை எதற்கு? நாம் இப்போது சதுரகிரிக்கு போலாமா வேண்டாமா? உடனே இதற்கு பதில் சொல்லுங்கள் என்றார் கராராக. எனக்கும் விருப்பம்தான் என்றேன். விரைவிலேயே நாம் சதுரகிரிக்கு சென்று விடலாம். நான் சொல்கிறபடி நீ செய்தால் மட்டும் போதும் என்ன என்றார். நான் பதிலுக்கு உற்சாகமாக தலையாட்டினேன். அவருக்கு அருகில் அமர்ந்த என்னிடம் அந்த நிலையிலேயே கண்களை மூடியபடி அவர் உடலை தொடுமாறு சொன்னார். அப்படியே செய்தேன். அதன்பின் கண்களை திறக்காமல் சுவாமிகளது மறுமொழிக்காக காத்திருந்தேன். சற்று நேரத்துக்குள் கண்களை திறக்குமாறு சுவாமிகள் சொன்னது எனக்கு கேட்டது. அதற்கு முந்தைய ஒரு சில வினாடிகள் நான் ஏதோ மயக்க நிலையில் இருந்ததாக உணர்ந்தேன். சுவாமிகளது உத்தரவுக்கு பிறகு கண்களை திறந்து கைகளால் கசக்கியவாறு பார்த்தேன். என்ன ஒரு அதிசயம்! நாங்கள் இருவரும் சதுரகிரியின் உச்சியில் இருந்தோம். குளிரும் இருளும் கலந்த சூழல். ரங்கபாளையத்தில் சுவாமிகளுக்கு அருகில் நான் எப்படி அமர்ந்திருந்தேனோ அதேபடி அங்கும் அமர்ந்திருந்தேன். உண்மையை சொன்னால் கடந்த ஒரு சில வினாடிக்கு முன் நானும் சுவாமிகளும் சதுரகிரியில் இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரங்கபாளையத்தில் உள்ள அவரது வீட்டில் அமர்ந்திருந்தோம் என்பதையே என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த காட்சியை நம்பவும் முடியவில்லை. அதே நேரம் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அதன்பின் நாங்கள் சதுரகிரியில் சுவாமிகளின் குருநாதர் சட்டை சுவாமியை சந்தித்து ஆசி பெற்றோம். அப்படியே மகாலிங்கத்தையும் தரிசித்தோம். இது மட்டுமல்ல, முனியாண்டி சுவாமிகள் வட இந்தியாவில் உள்ள மதுரா மற்றும் பிருந்தாவனம், இலங்கையில் உள்ள கதிர்காம கஷேத்திரம் ஆகியவற்றுக்கும் இதுபோல சென்று தரிசனம் செய்துள்ளதை நான் அறிவேன். முனியாண்டி சுவாமிகளுடன் இருந்த அந்த நாட்களையும் அனுபவங்களையும் இப்பொழுது நினைத்தாலும் என் உடல் சிலிர்க்கிறது என்று பரவசப்பட்டார் விஸ்வநாதன். எப்பொழுதும் காவி வேஷ்டியும் துண்டுமாகவே காணப்படுவார் முனியாண்டி சுவாமிகள். இவரின் கண்களில் எந்த நேரமும் ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும். சதுரகிரியில் இவர் இருக்கும் நாட்களில் சுந்தரமகாலிங்கம் சன்னதிக்கு வருவார். அப்போதெல்லாம் அங்குள்ள முன்பின் அறியாத பக்தர்கள் யார் யாரோ தரும் பிரசாதத்தை எல்லாம் சிரத்தையாக மிகுந்த பயபக்தியுடன் வாங்கி உண்பார். மனிதர்களிடம் அவருக்கு பேதமே கிடையாது. ஒருமுறை சுந்தரமகாலிங்கத்துக்கு சாப்டூர் பக்தர் ஒருவர் நிவேதனம் செய்த சர்க்கரை பொங்கலை முனியாண்டி சுவாமிகளிடம் கொடுத்தார். வழக்கம்போல் அதை வாங்குவதற்கு சுவாமிகளும் உள்ளங்கையை நீட்டினார். அப்போது பக்தர் அவரிடம் வழங்கிய பிரசாதத்தின் ஒரு பகுதி எப்படியோ கை தவறி சுவாமிகளின் உள்ளங்கையில் இருந்து நழுவி பொத்தென்று மண் தரையில் விழுந்துவிட்டது. தான் குறிப்பிடும் காலகட்டத்தில் சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு இப்போதுள்ள கட்டடம் எல்லாம் கிடையாது. பின்பு மண் கலந்த அந்த சர்க்கரை பொங்கலை பயபக்தியுடன் குனிந்து
வாரி தன் உள்ளங்கையில் ஏற்கனவே உள்ள பொங்கலுடன் சேர்த்து கொண்டார் முனியாண்டி சுவாமிகள். தனக்கு சர்க்கரை பொங்கல் தந்த சாப்டூர் பக்தரை மௌனமாக புன்னகையுடன் பார்த்த முனியாண்டி சுவாமிகள் சிறு கற்களும் மலையின் மண்ணும் கலந்த அந்த சர்க்கரை பொங்கலை வழக்கம்போல் சாப்பிட ஆரம்பித்தார். அப்போது அவர் முகத்தில் எந்த ஒரு சின்ன உணர்ச்சி மாற்றம் கூட இல்லை. அதில் உள்ள கற்கள் பல்லில் கடிபடும் சத்தமோ மண்ணை மெல்லும்போது ஏற்படும் முக சுளிப்போ சுவாமிகளின் முகத்தில் தென்படவே இல்லை. கீழே விழுந்த சர்க்கரை பொங்கலில் ஏராளமான மண்ணும் கல்லும் ஒட்டியிருப்பதை சாப்டூர் பக்தர் கவனிக்கவும் செய்தார். இருப்பினும் சுவாமிகள் வாயில் அந்த கல்லும் மண்ணும் எப்படி அகப்படாமல் போனது என்று சாப்டூர் பக்தர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் மட்டும் மகாலிங்கத்தோட பிரசாதத்தை சாப்பிட்றது நல்லா இருக்காது, இந்தாங்க நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க என்று மண்ணும் கல்லும் கலந்த அந்த சர்க்கரை பொங்கலின் ஒரு பகுதியை அவருக்கு பிரசாதம் வழங்கிய பக்தரிடமே நீட்டினார் முனியாண்டி சுவாமிகள். சாப்டூர் பக்தர் முதலில் சற்று தயங்கினாலும் முனியாண்டி சுவாமிகள் பற்றி ஏற்கனவே அவருக்கு தெரிந்தமையால் அவரிடமிருந்து சர்க்கரை பொங்கலை பவ்யமாக வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார். பக்தரின் மனதில் கல்லும் மண்ணும் கலந்த பிரசாதம் அது என்ற உணர்வு ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அதை சாப்பிடத் தொடங்கிய பிறகு அந்த பொங்கலில் கூடுதலாக ஒரு சுவை சேர்ந்திருப்பதை உணர்ந்தார் சாப்டூர் பக்தர். அது மட்டுமன்றி அதில் இருந்த கல்லும் மண்ணும் அவரை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. கல் மற்றும் மண்ணின் சுவையையே அவர் உணரவில்லை. அதனால் ஆச்சரியம் பொங்க பக்தி மேலிட முனியாண்டி சுவாமிகளை பார்த்து கைகூப்பி நமஸ்கரித்தார் அந்த சாப்டூர் பக்தர். விழிகளை உருட்டி உருட்டி அவரை பார்த்துவிட்டு அங்கிருந்து சற்றென்று மறைந்து விட்டார் முனியாண்டி சுவாமிகள். சுந்தர மகாலிங்கத்துடன் நேருக்கு நேர் முனியாண்டி சுவாமிகள் பேசும் அபூர்வ நிகழ்வை தன் கண்களால் கண்ட பாக்கியமும் அந்த சாப்டூர் பக்தருக்கு உண்டு. அந்த அனுபவத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாமா?